வணக்கம் நண்பர்களே. பைபிள். இன்றைக்கி பைபிளில் நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் வந்து ப்ராவர்ப்ஸ். தமிழில் சொல்கிறதா இருந்தால் பழமொழிகள்னு மொழிபெயர்க்கணும். அவங்க பழமொழிகள்னு மொழிபெயர்க்கல, நீதிமொழிகள்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. எதனால் அப்படி நீதிமொழிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ப்ராவர்புன்ற வார்த்தை வந்து ப்ராவர்பியா அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்த ஆங்கில வார்த்தை. ஆனால் ஆங்கிலத்தில் தான் ப்ராவர்ப் அப்படின்னு சொன்னால் பழமொழின்னு அர்த்தம். லத்தீன் மொழியில் வந்து ப்ராவர்பியா அப்படின்னு சொன்னால் புத்திசாலிகள் சொன்ன வார்த்தைகள், அறிவாளிகளின் வார்த்தைகள் அப்படின்னு தான் அர்த்தம். அதை அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பழமொழிகள்னு சொன்னாலும் அதுதான். நம்ம தமிழில் சொன்னால் மூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழின்றதும் ஒரு வார்த்தை இருக்குது, மூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தோர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அப்போ அந்த மூத்தோர் சொன்ன வார்த்தைகள், ஏன்னா அந்த ஹீப்ரூவில் வரக்கூடிய அந்த பெயர் வந்து நேரடியாக சொல்லக்கூடியது வந்து அறிவாளிகளும் புத்திசாலிகளும் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி தான் வருது. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 டிவிஷனாக பிரித்து வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 31 அத்தியாயம் இருக்குது. இந்த 31 அத்தியாயங்களில் 31வது அத்தியாயத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து நம்ம ஊர் மனுநீதி. மனுநீதியில் பார்த்திங்கன்னா 9வது சாப்டர், ஒரு சாப்டர் ஃபுல்லாக வச்சு 300 லைன் எழுதியிருப்பாங்க. அந்த 300 லைனும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் படத்துலலாம் சொல்லுவார் ஒரு டைலாக், பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா, அந்த பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு பொம்பளைனா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா படத்துலையும் இங்கே ஒரு கேள்வி வைப்பார்ல. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் மனுஸ்மிருதியில் கிட்டத்தட்ட 1 லைன் 2 லைன் கிடையாதுங்க, 300 லைன் வரும். என்னெல்லாம் அதில் திருப்பி சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா பத்திரமா பார்த்துக்கணும், கொஞ்சம் பெருசாக வளர்ந்து அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் அண்ணன் தம்பி பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் கணவன் பார்த்துக்கணும், 3ஆச்சா கணவன் இறந்த பிறகு அவங்களோட பிள்ளைகள் பார்த்துக்கணும். என்ன சார் நல்லா தானே சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அந்த வரிகள் வந்து அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதோட கோரமான அர்த்தம் வந்து முதல்ல புரியாது. பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்களே, என்னத்தை பத்திரமா பார்த்துக்கணும்? அவர்கள் இயல்பிலேயே விபச்சார குணம் உடையவர்கள். பெண்கள்னால் என்ன அர்த்தம்? பெண்களுக்கு இயல்பாகவே விபச்சார குணம் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதி சொல்லுது. என்ன விபச்சார குணம்னா, குழந்தைய பொண்ணாக இருக்கும்போது சரியாக பார்த்துக்கலன்னா அவள் வேறு யார் கூடயாவது போய் உடல் உறவு வைத்துக் கொள்வாள். அதனால் நீ அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணணும், தான் பொண்ணு வந்து எவனுடையாவது போயிடுவா அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அண்ணன் தம்பி தான் தங்கச்சியோ அக்காவோ வேறு யார் கூடயும் போயிடாமல் பத்திரமா பார்த்துக்கணும். கணவன் என்ன பண்ணணும், தான் மனைவி யார் கூடயாவது போய் படுத்துடாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மகன் என்ன செய்யணும், தான் அம்மா வந்து யார் கூடயாவது போய் படுத்துடாமல் பார்த்துக்கணும். இப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க கர்மம் பிடிச்சவங்க. அதுக்கப்புறம் பேரம்பேத்தி வந்தாலும் பேரம்பேத்தியெல்லாம் தான் பாட்டி வந்து யார் கூடயாவது போய் படுத்துடாமல் பார்த்துக்கணும். இப்படி தான் மனுஸ்மிருதி ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு மூல இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருது? இந்த நீதிமொழிகளில் இருக்கக்கூடிய 31வது அத்தியாயத்தில் 10வது லைனில் ஆரம்பித்து 31வது லைன் வர கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 21 லைன் தான் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அங்கே இந்த பைபிளில் இருக்கக்கூடிய ப்ராவர்பு புக்லேயும் இதே கர்மத்தை தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ, விட்டானா அவள் யாரு கூடயா ஓடி போயிடுவா. பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, விட்டா அவள் யார் கூடயா ஓடி போயிடுவா. அவள் ஓடி போகாமல் இருக்கணும்னா அவள் என்னெல்லாம் செய்யணும். இதைத்தான் வந்து அந்த 21 லைனில் சொல்கிறாங்க. மீதி இருக்கிற லைன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய மற்ற எல்லா அத்தியாயமும் 30 அத்தியாயங்களும் வச்சுங்களா, மொத்தமாகவே எல்லாமே என்னதுன்னா சாலமன் அரசர் சொன்னது. சாலமன் அரசர் சொன்ன நீதிமொழிகள், இதெல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சாலமன் சொன்னதை கேட்டு ஒருத்தர் எழுதினார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வேறு சில அறிவாளிகள் எழுதுனது அப்படின்னு சொல்லி மொத்தமே இந்த 3 கேட்டகரியாக தான் பிரிக்கலாம். மொத்தமாக அதில் பெரும்பான்மையான பகுதிகள் பூரா என்னது, சாலமன் சொன்னது. இன்னொன்று சாலமன் சொன்னதை கேட்டு வேற ஒருத்தர் எழுதுனது. இன்னொன்று வேறு சில பெயர் தெரியாத நீதிமான்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படிம்பாங்க.
இதில் வந்து சில தீவிரமான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாத்தையும் தான் காப்பி அடித்து தான், இப்போ இங்கே ஒரு குரூப் சொல்லுதில்ல, பகவத்கீதையை காப்பி அடித்து திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனாரு அப்படின்னு. அதே மாதிரி இங்கே கிறிஸ்தவர்களும் அதே வேலையை செய்வாங்க. என்னென்னா பைபிளில் இருக்கக்கூடிய இந்த ப்ராவர்ப்ஸ்ன்ற புக்கை பார்த்து தான் காப்பி அடித்து தான் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் அப்படிம்பாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு உதாரணம், என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ப்ராவர்ப்லேயே ஒரு ப்ராவர்ப் ஒன்று வரும். என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அப்படியே திருவள்ளுவர் எழுதியிருப்பார் பாருங்க. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றாள் தொழான் எனின். கடவுளை வந்து வணங்காத ஒருத்தன் எவ்வளோ படித்து தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். அதுவும் அங்கே இருக்கிற கான்செப்ட் ஒரே கான்செப்ட் பாருங்கள் அப்படின்னு இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து காமிச்சிருவாங்க. ஒரே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், நீங்கள் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட விட்ருவாங்க வேலையை. நம்ம வந்து வேலை வெட்டி இல்லாமல் என்ன பண்ணோம், ப்ராவர்பு 30 அத்தியாயத்தையும் படித்து அப்புறம் திருக்குறள் 133 அதிகாரத்தையும் படித்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். இதே வேலை தான் பகவத்கீதையில் இருக்கிறது பூரா இங்கே இருக்குது அப்படிமா. பகவத்கீதை வெறும் 700 லைனு, இது 1330 திருக்குறள் இருக்குது. அப்போ இதுவும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, இல்லை அது பேன்ட்டு போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். இந்த இந்த ப்ராவர்பு புக்கை வந்து பெரும்பாலும் சிலர் வந்து இதை பைபிள் லிஸ்ட்லேயே சேர்க்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை வந்து வேணாங்க விட்டுருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுலேயே கான்ட்ராடிக்ஷன் பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு கான்ட்ராடிக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 26வது அத்தியாயத்தில் 4வது லைன் 5வது லைன் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைன். 26வது அத்தியாயத்தில் 4வது லைன் 5வது லைன் 2 வரிகளையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி பைத்தியம் முடிச்சிடும். 4வது லைன் என்ன சொல்லும்னா, ஒரு மூடனுக்கு அவனது மதியினத்தின்படி பதில் சொல்லாதே, அப்படி சொன்னால் நீயும் மதிகெட்டவனாக ஆகிவிடுவாய். ஒருத்தன் முட்டாளாக இருக்கிறான்னா அவனுக்கு நீ அவனோட முட்டாள்தனத்துக்கெல்லாம் நீ பதில் சொல்லிகிட்டு இருக்காத, சொல்லிகிட்டு இருந்தனா அவன் இன்னும் முட்டாளாக்கிடுவான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த லைனை என்ன சொல்லும், ஒரு மூடனுக்கு அவனது மதியினத்துக்கு ஏற்றார் போல பதில் சொல், இல்லை என்றால் அவன் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்வான். அப்போ நம்ம இதில் என்ன செய்கிறது? லூசுங்களுக்கு பதில் சொல்லலாமா, பதில் சொல்லாமல் இருக்கலாமா? அடுத்தடுத்த லைனே கான்ட்ராடிக்ஷன் ஆகுது பாருங்கள். இது மாதிரி அந்த லிஸ்ட்டும் நம்ம அடுத்த புக்கில் நம்ம சேர்க்க தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ராவர்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முழுக்க ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து வேறு எதுவுமே கிடையாது. சாலமன் மன்னர், ஏன்னா அந்த கதைகள்லாம் வருது பார்த்திங்களா, சாலமன் மன்னர் வந்து இது பண்ணார் அது பண்ணாருலாம் வரும். அதாவது ஒரு ராணி வந்துச்சு, வந்த ராணி வந்து நிறைய பழங்கள்லாம் கொண்டாந்து வச்சுட்டு, இதை நீங்கள் தொடக்கூடாது, தொடாமையே இந்த 2 தட்டில் இருக்கிற பழத்தில் ஒன்று வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட பழங்கள், இன்னொன்று ஒரிஜினல் பழங்கள், பார்க்க 2 ஒன்றா தான் இருக்குது, இதை வச்சு இதில் எது நல்ல பழம் எது வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சோடனே இவர் என்ன பண்ணார், தோட்டத்து கதவுகளை திறந்து விடுங்கள் அப்படின்னாரு. திறந்து விட்டோடனே கிளிகள்லாம் பறந்து வந்து பறவைகள் பறந்து வந்து ஒரிஜினல் பழத்தை வந்து கொத்தி சாப்பிட்டுச்சு, களிமண் பழத்தை சாப்பிட்லன்னொன்னே பார்த்திக்கோ நீ அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னார். இப்படி அந்த சாலமன் மன்னரோட புத்திசாலித்தனம் பற்றிய கதைகள்லாம் பூரா இது மாதிரி இந்த ப்ராவர்போட பேஸ்க்கு வச்சுக்கிறாங்க. இந்த ப்ராவர்புன்றது அவர் சொன்ன நீதிமொழிகள். நீதிமான்றப்போ அவர் வந்து நீதிமான்னா அறிவாளின்னு அர்த்தம். நம்ம நீதிமானோடனே நம்ம ஜட்ஜ் கான்செப்டுக்கு வந்துடாதீங்க. அந்த பைபிளில் உள்ள டிரான்ஸ்லேஷனுக்கும் நம்ம இப்போ பயன்படுத்துகிற தமிழுக்கும் நிறைய வேறுபாடுகள். சரிங்க சார், ப்ராவர்பு நீதிமொழிகள் நல்ல அறிவாளிகள் சொன்னதாக தானே எழுதி வச்சுருக்கிறாங்க, இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்றீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பூரா என்னென்னா காப்பி அடித்தது. இது வந்து சாலமன் மன்னர் எழுதி வச்சாருன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாம் காப்பி அடித்தது. அதாவது கிமு 3000-2000 ஆண்டுகள் காலகட்டத்தை ஒட்டிய காலத்தில் எகிப்து நாட்டில் சொல்லப்பட்ட மக்களுக்காக சொல்லி வைக்கப்பட்ட விதிகள்னு சில விதிகள் இருக்குது பார்த்திங்களா, மக்கள் இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அங்கே எகிப்து நாட்டிலையும் சுமேரிய நாட்டிலையும் சொல்லி வைக்கப்பட்ட பழமொழி, அந்த ஊரில் இருந்த மூதுரைகளை பூரா அப்படியே எடுத்து இவங்க புக்காக போட்டுக்கிட்டாங்க.
சுமேரிய நாகரிகத்தில் என்னெல்லாம் நீதிமொழிகள் இருந்ததோ அதே மாதிரி எகிப்து நாட்டில் என்னெல்லாம் நீதிமொழிகள் இருந்ததோ இது எல்லாத்தையும் மொத்தமாக காப்பி அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் மேட்டரே தவிர இது சாலமன் மன்னர் வந்து தானாக உட்காந்து மோட்டு வேலையை பார்த்து அப்படியே யோசித்து நீ முன்னாடி ஒருத்தனுக்கு தப்பு செஞ்சினா உனக்கு பின்னாடி ஒரு தப்பு நடக்கும்டா அப்படின்னு யோசிச்சுலாம் எழுதி வச்சார் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இவங்களை தாங்க வந்து யூதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிப்பாங்க. ஆனால் வரலாற்று பின்னணின்னு என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக தெரியும். வரலாற்று பின்னணி படி பார்த்திங்கன்னா பாபிலோன் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் மெசபடோமியான்ற இடத்துல ஊர் அப்படின்னே ஒரு நகரம் இருக்குது. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு தான் நம்ம தேவனைய பாவாணர் வந்து என்ன சொல்லுவார், இது வந்து தமிழர்களோட நாகரிகத்தின் நீட்சி. ஏன்னா ஊருக்கே ஊர்னு தான் பேர் இருக்குது. அங்கே அவங்க புராணத்தில் வர்ற முக்கியமான கதாபாத்திரத்தோட பேரே வந்து ஆதமான்னு இருக்குது. அது ஆதமாவாக இருக்காது, ஆதவனாக இருக்கும், இல்லை ஆதன் அந்த மாதிரி பேராக இருக்கும். ஸோ தமிழ் பேர் தான் வருது. அவங்க வந்து அந்த ஒரு பெரிய கட்டடங்கள்லாம் கட்டினாங்க பார்த்திங்களா, பேபல் டவர்னு கூட நம்ம ஒரு தடவை படித்தோம். பைபிள் பார்க்கும்போது பேபல் டவர்னு ஒன்று வந்தது. அந்த பேபல் டவர் மூலமாக கட்டி மக்கள் எல்லாம் வானத்துக்கே வந்துடுவாங்களோன்னு பயந்தாங்க. யார்? கடவுள் பயந்தார். அதுக்கப்புறம் அவங்களோட மொழியை பிரித்து விட்டுட்டாரு. அதனால் ஒருத்தர் பேசுகிற மொழி வேறு ஒருத்தருக்கு புரியாமல் போயிடுச்சு. அதனால் அந்த கட்டடம் கட்டும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து பார்த்திங்களா. அது வந்து சுமேரிய நாகரிகத்தில் உள்ள ஒரு கதை. அந்த சுமேரிய நாகரிகத்தில் உள்ள கதையை தான் அப்படியே எடுத்து இவங்க பைபிளில் வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. அந்த சுமேரிய நாகரிகத்தில் உள்ள கதையில் வந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகரத் அப்படின்னு தான் பேர். இவங்க வந்து பேபல் கோபுரம் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே எழுதும்போது இது சுமேரிய நாட்டில் வந்து ஒரிஜினலாக எழுதும்போது அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க, ஜிகரத்துன்னு பேர். இதையும் தேவனைய பாவனர் என்ன சொல்லுவார், அது ஜிகரத் இல்லை, அதுக்கு பேர் சிகரம். சிகரம்ன்ற வார்த்தை தான் திரிஞ்சு ஜிகரத்துன்னு மாறிடுச்சு. இந்த மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிகரம் மாதிரி ஒரு பில்டிங் எதையோ கட்ட முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒத்துப்போது பாருங்க. ஆதன் அப்படின்னு தமிழ் பேர் வருது, சிகரம்னு சொல்லி மிக உயரமான ஒரு கட்டடத்துக்கு சிகரம்னே பேர் வருது. அப்புறம் ஊருக்கு வந்து ஊர்னே பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போவும் அந்த பில்டிங் இருக்குங்க, ஜிகரத் அப்படின்னு தேடி பாருங்கள். சுமேரியன் ஜிகரத்துன்னு சும்மா கூகுள் பண்ணிங்கனாலே அந்த பிக்சர்ஸ் வரும். அது ஒரு சிதிலம் அடைந்த ஒரு கட்டடமாக இருக்கும். ஏன்னா அந்த கட்டடமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு 3000-4000 வருஷத்துக்கு பழமையான ஒரு கட்டடம். வெறும் செங்கல்களால் கட்டப்பட்ட கட்டடம்னு வச்சிங்களேன். ஸோ இங்கேருந்து போன மக்கள் தான் அவங்க. யார்? இவங்க தங்களை யூதர்கள்னு சொல்லிக்கிட்டாலும், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் சொல்கிறேன். இந்த கில்காமேஷ்னு ஒரு கதை சொன்னோம் பார்த்திங்களா. இந்த கில்காமேஷோட பயணங்களை வந்து அவன் பல இடங்களுக்கு பயணம் போய் பல அட்வென்ச்சர்லாம் பண்ணான், வீர சாகசங்கள்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாகச பயணங்களை பூரா என்ன சொல்லுவாங்கன்னா கில்காமேஷ் எப்புரு அப்படிம்பாங்க. கில்காமேஷோட எப்புரு. இப்போ எப்புரு அப்படின்னா பயணம்னு அர்த்தம். அந்த சுமேரிய மொழியில் எப்புரு அப்படின்றது பயணம் அப்படின்ற சொல்ல குறிக்கக்கூடிய சொல். இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இந்த ஊர் நகரத்துலேருந்து ஆப்ரஹாம், அவங்க அப்பா, அவர் தம்பி பையன், அவர் தங்கச்சி அண்டு பொண்டாட்டி சாரா எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்க தொடர்ந்து பயணம் போய்கிட்டே இருக்கிறதுனால தங்களை என்ன சொல்லுவாங்க, பயணிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஊரில் அவங்க இருக்கலை. அங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க, திருப்பி இன்னொரு ஊருக்கு வராங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அப்புறம் அங்கேருந்து திருப்பி போகிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு இடத்துல நிலையாக குடியிருக்கக்கூடிய ஒருத்தன் இது மாதிரி ஊராக போகிறவனை பார்த்து என்ன சொல்லுவான், நாடோடின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அவன் நாடோடி, அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாதுப்பா, எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நாடோடிகள்கிட்ட போய் நீங்கள் யாருப்பா, நீங்கள் யார் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, யாருப்பான்னா நாங்கள் பயணிகள் அப்படிம்பாங்க. அவன் தன்னை நாடோடின்னு சொல்லிக்க மாட்டான். அவன் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவான், நான் ஒரு பயணி, இங்கேருந்து பயணம் பண்ணி அங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ அந்த பழைய சுமேரிய மொழியில் தங்களை பற்றி யாருன்னு கேட்கும்போது எப்புரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்களாம் எப்புருக்கள்னு சொல்லி அந்த எப்புருன்னு அவங்க பேசுகிற மொழிக்கு பேரே அதிலிருந்து தான், எப்புருன்ற வார்த்தையிலேருந்து தான் ஹீப்ரூன்ற வார்த்தையே வருது. எபிரேயம் அப்படின்னு தமிழில் சொன்னாலும் அவங்க ஹீப்ரூன்ற அந்த வார்த்தை வந்து அந்த எப்புரு அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் வருது. அது பழைய சுமேரிய வார்த்தை. ஸோ இவங்களுடைய வேர்கள் எங்கே இருந்திருக்கு, சுமேரிய நாட்டில் இருந்திருக்கு. அப்புறம் அங்கேருந்து பயணம் பண்ணி கடைசியாக எகிப்து நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க எகிப்தியர்களாகவே மாறியிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்.
ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் என்ன வருது, தொழுநோய் வருது. தொழுநோய் வந்து அந்த தொழுநோயாளிகள் பூரா ஊருக்கு வெளியே ஒதுக்கப்படுகிறார்கள். அந்த தொழுநோய் வந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள். ஆனால் இவங்க சொல்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க நம்மகிட்ட கதை, அந்த எகிப்து மன்னனையே எதிர்த்து சண்டை போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி வந்தோம் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த எகிப்திய வேர்ஷன், கிரீக் வேர்ஷன் 2 வேர்ஷன்லேயுமே மோசஸ் கதையை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, தொழுநோயாளிகளாக இருக்கிறீங்க நீங்கள்லாம், இந்த தொழுநோயோடு இருக்கிறதுனால மக்களும் உங்களை பார்த்து, மற்ற மக்கள் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, கடவுளும் நம்மளை கைவிட்டுட்டார், அதனால் நம்ம எல்லோரும் போயிடுவோம், இந்த நாட்டை விட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கூட்டத்தை கிளப்பிட்டு மோசஸ் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று இருக்குது. இந்த தியரி உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம அந்த கடவுள் பல அற்புதங்களை செஞ்சு காட்ட சொல்லி மோசஸ்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரு துணியை போட்டு மூடு, உன் கையை மூடிட்டு திறந்தனா உன் கை தொழுநோயாளியோட கை மாதிரி ஆகிடும், திருப்பி மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் திறந்தனா தொழுநோய் போன கையாக மாறிடும், மன்னன் வந்து அதை பார்த்து பயந்துருவான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி அனுப்புவார். ஸோ இந்த தொழுநோயின்ற கான்செப்டும் அங்கே இருந்திருக்கு. நம்மளோட இப்போ இருக்கிற பைபிள் வெர்ஷன்லேயும் அந்த தொழுநோயின்ற ஒரிஜினல் கதையை வந்து அவங்களால விட முடியல. ஸோ இந்த ஒரிஜினல் கதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நாகரிகங்கள்ன்றது, அதாவது கிரேக்கர்கள் ரோமாபுரி மன்னர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 நாகரிகங்களுக்கு நடுவில் தான் சிக்கி அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். சுமேரியாவிலேருந்து எகிப்து, எகிப்துலேருந்து சுமேரியான்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி வர்றது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரேல் மக்களே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கிரேக்கர்களோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறு வருது. ஏன்னா அந்த மெக்காபி கதைகள் பார்த்தோமே, மெக்காபி கதையில் முதல் மெக்காபியை என்ன பண்ணுறாரு, அந்த மேத்யூன்ற ஒருத்தர் கிரேக்க நாட்டு கடவுள்கள் வழிபடும் முறைப்படி சிலைகளுக்கு ஆஃபர் பண்ண போயிட்டாங்க, சிலைகளுக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு யூதனை வந்து அவர் கொன்று தான் அந்த மெக்காபின்ற ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அப்போது ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வெளி தாக்கம் வரும்போது, வெளிநாட்டினரின் தாக்கம் வரும்போது, அந்த வெளிநாட்டு மக்களோட பழக்க வழக்கங்களில் சில நல்ல விஷயம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் எடுத்துக்க தான் செய்வாங்க. 2 விஷயத்துக்காக. ஒன்று, அங்கே அந்த அவங்க வந்து ஆட்சி பீடத்தில் உட்காரும்போது அவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கலாம். இல்லை வசதிக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் பேண்ட் போடுற பழக்கமே கிடையாது, நம்ம எல்லோரும் வேட்டி தான். ஆனால் இப்போ யாருமே வேட்டி கட்டுறதில்லை, ஏன்னா பேண்ட் போடுறது வசதியாக இருக்குதுன்னு மாறிட்டோம். ஆங்கிலேயரோட தாக்கம் தானே, ஆங்கிலேயரோட தாக்கத்தில் வேட்டியிலேருந்து பேண்ட் சட்டைக்கு மாறிட்டோம். அதே மாதிரி அந்த யூதர்களும் முதல்ல சுமேரியர்களாக இருந்தாங்க. அவங்க சுமேரியர்கள் தான், இவங்க சொல்கிற கதைப்படி தான் வேணால் அவங்க வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தனி இனக்குழு அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிப்பாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து வந்தது பூரா சுமேரிய நாட்டு குடிமக்களாக இருந்தவர்களில் ஒரு சின்ன கூட்டம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது போய் எகிப்தில் போய் செட்டில் ஆகி எகிப்தில் தொழுநோயாளிகளாக இருந்தவர்களோட ஒரு சின்ன கூட்டம். அப்போ தொழுநோயாளினா செத்தே போயிடுவாங்கன்னா இல்லை, அது ஒரு பாக்டீரியாவெல்லாம் வர்றது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நோய் போயிருக்கலாம். போனதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் தொழுநோயாளிகளாகவே புலம்பெயர்ந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் நோய் குணமாகி சரியானதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இல்லை ஒருவேளை மோசஸ் வந்து தொழுநோய்க்கு வந்து ஏதோ ஒரு மருந்து இருந்து ஏதோ ஒரு காட்டு மூலிகையிலே ஏதோ ஒன்று கிடச்சிருந்துருக்கலாம். அதைத்தான் வந்து அந்த மேஜிக்கில் ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லி கையை மூடினா ஒன்று திறந்தா ஒன்று அப்படின்ற மேஜிக்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி கூட வந்திருக்கலாம் அந்த கதைன்னு வச்சிங்களேன். ஆக மொத்தத்தில் எகிப்து நாட்டில் என்ன சட்டத்திட்டங்கள்லாம் சொன்னாங்களோ, பழமொழிகள்னு சொல்லி வச்சுருந்தாங்களோ அந்த பழமொழிகளையும், சுமேரிய நாட்டில் என்ன பழமொழிகள்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த பழமொழிகளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளப் பண்ணும்போது ஒரு சில இடத்துல கான்ட்ராடிக்ஷன் ஆகிடுது. சுமேரிய நாட்டில் சொன்ன கான்செப்ட் வேறு கான்செப்ட்டு, இங்கே சொன்ன கான்செப்ட் வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது ரெண்டும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகி குழப்படியாகுது அப்படின்னு சொல்லி தான் கிறிஸ்தவர்களே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராவர்ப்ஸ்லாம் வேணாங்க, அதை பைபிள்லேயே சேர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருக்குது, பைபிளுக்குள்ளே தான் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கொடுக்காம இதை வந்து ஒழிச்சு ஓரங்கட்டிடலாம், இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டிட்டாங்க. இதுக்கு அடுத்த பகுதி என்னன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். வழக்கமான புத்தகம் வாங்கும் வேண்டுகோள், இந்த 4 புத்தகங்கள், தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள், பகுதி 1, 2, 3, 4
திருப்பதி கேரளா, அதுக்கு அடுத்தது சிப்பாய் கழகம், அதுக்கு அடுத்தது பைபிள், அதுக்கு 4வது பகுதி முழுக்க சோழர்கள், அப்புறம் இந்த ஊவேசா தமிழ் தாத்தாவா கண்டதை சொல்கிறேன், நான் மறுபடியும் வருவேன் ஆகிய புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை இன்றே கொடுங்கள். உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். உங்கள் ஆதரவின் மூலமாக தான் இந்த யூடியூப் சேனல் நடத்தப்படுகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக உங்கள் ஆர்டரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.